அண்ணி, அவ வாழ்க்கையோட நல்லது கெட்டது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா நான் சொல்ற மாப்பிளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க ஆர்டர் மட்டும் போடுங்களேன். அவ நல்லதுக்காக தானே அண்ணி நீங்க சொல்றீங்க. சத்தியமா சொல்ற அண்ணி, அவ உங்க பேச்ச மீறவே மாட்டான். உங்க மேல அவளுக்கு மிகப்பெரிய மரியாதையே இருக்கு. அத்தை, தயவு செஞ்சு லேட் பண்ணாதீங்க. அது நமக்கு தான் ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்க சொல்றதும் சரிதான். காயத்ரிய கட்டிக்க கதிருக்கும் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் சம்மதம் தான். எதுக்கு காயத்ரிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு கதிருக்கே காயத்ரிய கட்டி வச்சிடலாம். நல்ல ஐடியா அண்ணி, அப்படியே பண்ணிரலாம். சரி, நான் இது சம்பந்தமா இப்பவே காயத்ரி கிட்ட பேசிட்டு உங்க எல்லாருக்கும் முடிவு என்னன்னு சொல்றேன். சரிங்க அண்ணி. ஓகே. சூப்பருங்க. எஸ். நீ மட்டும் கரெக்டான நேரத்துல தியாவை குடோன்ல அடைச்சு வைக்கலனா, தியாவோட அப்பா போலீஸோட அங்க வந்ததுக்கு அந்த தியாவால நான் எல்லாரும் முன்னாடியும் செய்யாத தப்புக்கு குற்றவாளியா நின்றுப்பேன். அவ நினைச்ச மாதிரி அவ கழுத்துல என்ன தாலி கட்டவும் வச்சிருந்திருப்பா. நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்க விடாம அவகிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டேன். இதுக்கெல்லாம் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல காயத்ரி. ஏதாவது கேளு, உனக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். நானும் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லு காயத்ரி, அதை செய்ய நான் இப்பவே தயாரா இருக்கேன். நான் வாழ்றதே உங்களுக்காக தான். என்ன நீங்க உங்க மனைவியா ஏத்துக்கணும். ஏத்துப்பீங்களா? உங்க மனசுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த காதலை மறைக்காம இப்பவே சொல்லணும். சொல்லுவீங்களா? என்ன காயத்ரி, நீ கேட்கறத நான் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? தாராளமா கேளு, நான் நிச்சயமா கொடுப்பேன். நீங்க என் மேல காட்டுற இதே அன்பு கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்குமா? அன்பு மட்டும் இல்லை காயத்ரி, என்னையவே நான் உனக்கு கொடுப்பேன். இப்பவே நான் என் காதலை உன்கிட்ட சொல்றேன். இதுதான் அதுக்கான நேரம். என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? உங்க அன்ப கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல, நிச்சயமா கொடுப்பேன். அதுல என்ன டவுட் இருக்கு? தேங்க்ஸ் சார். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? இல்ல, ஹோட்டல்ல வச்சு ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்க, அப்புறம் அதை சொல்லாமலே போயிட்டீங்க. அது என்னன்னு இப்ப சொல்ல முடியுமா? அது அது சொல்லணும்னு தான் நானும் முடிவெடுத்தேன். அதே தான் இப்ப நீயும் கேட்குற. அது என்னன்னா, சொல்லுங்க காயத்ரி, சரியா? என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னு தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது அது வேற ஒண்ணும் இல்லம்மா. காயத்ரி எனக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கா. அந்த தியா விஷயத்துல காயத்ரி மட்டும் அந்த முடிவை எடுக்கலன்னா நீங்களும் என்ன தப்பா தானே நினைச்சிருப்பீங்க. என்னைக்கும் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன் சரியா? ஆனா காயத்ரி நமக்கு பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. காயத்ரிக்கு நம்ம குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. மேடம், நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்ன நல்லா பாத்துக்கிற உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை தான் இது மேடம்.
நீ உன் கடமையை எப்பவுமே கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்க. ஆனா பதிலுக்கு நாங்க ஏதாவது நல்லது உனக்கு செய்யணும்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு மேடம்? முடிஞ்சு போனதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. நடக்க போற நல்லதை நினைச்சு சந்தோஷப்படணும். அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன். அன்னைக்கு நீ இருந்த சூழ்நிலையில அதுக்கு மறுத்துட்ட. ஆனா இப்போ சூழ்நிலை மாறிடுச்சு. நீயும் மாறி இருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம், உங்க நம்பிக்கையை காப்பாத்துறதை விட எனக்கு வேற என்ன இருக்கு? நீ சொல்றத கேக்கும்போது சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னா அத மீற மாட்டேங்கிற நம்பிக்கையும் இருக்கு. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுதான் நான் உனக்கு செய்யற கைமாறு. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து நம்ம கதிரோட உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் மட்டும் இல்ல, நம்ம மொத்த குடும்பமும் சேர்ந்துதான். அட பாவி கதிரு, கடைசியில நீதான் எனக்கு வில்லனா வந்து நிக்கிறியா? என்ன பண்றது? என்ன செழியா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கதிர் நல்ல பையன் தானே? என்ன செழியா, நான் கேக்குறேன், நீ பதில் சொல்லாம இருக்க? ஆமாம்மா, நல்ல பையன்தான். பாரு செழியனே, நீ கதிரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன காயத்ரி,